மூன்றாவதாக கெட்ட நண்பனுடைய அடையாளம் என்பது வீண் விரயத்தை ஏவுவான். வீண் விரயம். நம்முடைய பிள்ளை நன்றாகத்தான் இருப்பான். ஒரு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே வாப்பாட்ட வந்து கேட்கிறது, வாப்பா எனக்கு 3 லட்சம் ரூபாய் பைக், எனக்கு 5 லட்சம் ரூபாய் பைக் வேண்டும், இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். அவன் கேட்கவில்லை. அவனுக்கு வாப்பாவுடைய கஷ்டம் தெரியும். துபாயில் வாப்பா என்ன கஷ்டப்படுகிறார், எவ்வளவு ரத்தத்தை சிந்துகிறார் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கெட்ட நட்பு எதையே சகோதரர்களே, இந்த பைக்கை எடுத்தால் நாம் இந்த ஃபாஸ்டில் செல்லலாம். நீங்கள் நிறைய மரணங்களை எடுத்து பார்த்தால் நம்முடைய ஊர்களிலே நண்பர்களுடைய மரணம் தான் அதிகமாக இருக்கும். நண்பனை ஏற்றி செல்வார்கள், ஹைவேயில் 100-200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது அங்கே விபத்துக்குள்ளாகி ஒருவன் தப்பித்து விடுவான், ஒருவன் மரணித்து விடுவான். வா, வேகம், அந்த உணர்ச்சி. கெட்ட நண்பன். குர்ஆன் சொல்லுகிறது, லா துஸ்ரிஃப், நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடிய அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சாதாரணமாக தான் இருப்பான் சகோதரர்களை. வீட்டில் பாப்பாட்ட வந்து உம்மாட்ட வந்து கேட்பான், இதெல்லாம் எனக்கு வேண்டும். நல்ல நட்பு அதை ஏவாது. கெட்ட நட்பு வீண் விரயத்தை ஏவும் சகோதரர்கள்.